ஆஸ்திரேலியா கிட்டேருந்து ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேங்க. என்னென்னா தலகணத்தோடு ஆடினீங்கன்னா ததாப்பா கிடையாது தலைக்க வேணும். அந்த மாதிரி ஹெட்டு வின்ட்டார். ஹெட்டு ஆடின 2 மேட்சுமே ஐர்லாந்து கிட்டேயும் ஒன்று ஓமன் கிட்டேயும்னா ஜிம்பாப்வே கிட்டேயும் நம்ம ஸ்ரீலங்கா கிட்டேயும் ஒன்றுமே அவர் ஆடு. அதே மாதிரி பவுலர்ஸும் வந்து அவங்க நினச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஜாஸ் ஹெசல்வுட்டும் இன்ஜுரி, பேட் கமின்ஸ் இன்ஜுரி 2 பேர் அதனால நிறைய நெரிசா வச்சு போட்டாங்க. சொல்லப்போனால் பவர் பிளே ஓவரை இவர் போட்டார் நம்ம ஸ்டாயினிஸு. அப்பயும் விக்கெட் இருக்க என்ன காரணம்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் அவங்க என்ன குறை சொல்கிறாங்கன்னா எங்கள் பேட்ஸ்மேன் சரியாக ப்ளே பண்ணான்றாங்க. பேட்ஸ்மேனை கேட்டால் பவுலர்ஸ் சரியாக போடுதான்றாங்க. சொல்லப்போனால் டீமே ஒழுங்காக ஆடலை, டீமையும் ஒழுங்காக எடுக்கலை. அது எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது. இதே வந்து நம்மளோட பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா கப்பு மேலே காய வச்சிங்கடா அந்த சாப்பிட்ணான்றாங்க. ஒன்று டீம் மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனை தப்பா, இல்லைன்னா பவுலர்ஸோட தப்பா, பேட்ஸ்மேன் தப்பா, ஏன்னா காய வச்ச அந்த சாபமா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய்.